எவ்ரிஒன். இப்போ வந்து நம்ம இந்த கரிசலாங்கண்ணி வடை எப்படிலாம் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதில் பயன்படுத்தியிருக்க மூலிகை ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன் பாருங்க. இதுதான் கரிசலாங்கண்ணி மூலிகை. இந்த கரிசலாங்கண்ணி வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணி வந்து நிறைய பயன்களுடையது. அடுத்ததான் நம்ம பார்க்குறது இந்த பொடுதலை அப்படிங்கிற மூலிகை. அந்த பொடுதலை அப்படிங்கிற மூலிகை வந்து பார்த்திங்கன்னா தலையில் வரக்கூடிய இந்த பொடுகுகளை வந்து நீக்கிறதுல மிக முக்கிய பங்கு உடையது இந்த மூலிகை. இந்த பொடுகுதலை வந்து பொடுகு மட்டும் இல்லை, முடி வளர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியது. இது வந்து நம்ம கருவேப்பிலை, நம்ம எல்லாருமே ஆயிலில் வந்து காய்ச்சும் போது யூஸ் பண்ணுறது. இது வந்து குப்பைமேனி இலை, இது துளசி. இது எல்லாத்துக்குமே வந்து பொடுகு நீக்கக்கூடிய பண்புகள் இருக்குது. இது வந்து செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ வந்து நம்ம தலைக்கு ஒரு கலரை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சாஃப்டனாக இருக்கும். அடுத்தது சோற்றுக்கற்றாழை, செம்பருத்தி இலை. அடுத்தது இது வந்து ஜடாமான்சி. ஜடாமான்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடி வளர்ச்சிக்கு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது. அடுத்தது இது வேம்பாலம்பட்டை. அடுத்தது இது வலம்புரி. வலம்புரியும் வேம்பாலம்பட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி புதுசாக முடி வளர்கிறதுக்கு அதிகமாக முடியை வளர வைக்கும். இது வந்து நெல்லிக்காய். நெல்லிக்காயும் முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கரிசலாங்கண்ணி, பொடுதலை இதெல்லாம் நம்ம அரைச்சி ஒரு மூலிகையாக தனித்தனியாக அரைச்சி எடுத்துட்டு எல்லா மூலிகையும் நம்ம ஒன்றா போட்டு கலக்க போகிறோம். இது வந்து ஜடாமான்சி, அந்த வேம்பாலம்பட்டை, அந்த வலம்புரி இதெல்லாம் போட்டு அரைச்ச பொடி. இது எல்லாத்தையும் போட்டு அந்த மூலிகைகள் அரைச்சதோடு சேர்த்து நல்லா கலந்து எடுக்கணும். கலக்கும் போதே பார்த்தா தெரியும், ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு கலரில் இருக்கும், நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு நாம் வந்து வெயிலில் காய வைக்க போகிறோம். இதில் எப்படி காய வைக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன வடை மாதிரி தட்டி நாம் அதை காய வைக்க போகிறோம். இதில் வந்து போட்டிருக்க நிறைய மூலிகைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி, இந்த பொடுதலை, இந்த மூலிகையெல்லாம் நல்லா நீர் பாசனம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த மூலிகைகள்லாம் கிடைக்கும். இப்போது அந்த கரிசலாங்கண்ணி மூலிகை வந்து முடியை வளர வைக்கிறதுல மிக அதிகமான பயன்களை தரக்கூடிய ஒரு மூலிகை. இப்போது நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா வடை மாதிரி தட்டி தட்டி வெயிலில் காய வைக்கிறோம். ஒரு 2 நாள் நம்ம காய வச்சு எடுத்து வச்சுட்டா நம்ம ரொம்ப நாளைக்கு இந்த மூலிகைகளை நம்ம பயன்படுத்த முடியும். இந்த வடையை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் போட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் வெயிலில் அப்படியே வச்சு ஒரு 10 நாள் வச்சு எடுத்தும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி நம்மளால் முடியல, அப்படி நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த வடையை வந்து நம்ம வந்து எண்ணெயை சூடுபடுத்திட்டு அந்த எண்ணெயில் போட்டும் பயன்படுத்தலாம். இந்த கரிசலாங்கண்ணி மூலிகை வடை வேணுமோ கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். மூலிகை வடையை பயன்படுத்தி எல்லாரும் பயனடைய வாழ்த்துக்கள். நன்றி.